கேபிஐ அப்படின்னு என்னென்னா கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ வந்து வாங்க நம்ம பிஹெச்சிக்காக எப்படி இந்த கேபிஐ இண்டிகேட்டர்ஸ் வந்து போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டர்ஸில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம பார்க்கலான்னா, ப்ரொடக்டிவிட்டி, எஃபிஷியன்சி, கிளினிக்கல் கேர் அண்ட் சேஃப்டி, சர்வீஸ் குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸ். இந்த 4 வச்சு தான் இந்த கேபிஐயே இருக்கும். இதில் எவ்வளோ இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 20 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு அந்த 4 அந்த ஒவ்வொரு 4 டைப் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொடக்டிவிட்டி, கிளினிக்கல் கேர் சேஃப்டி, எஃபிஷியன்சி, அப்புறம் சர்வீஸ் குவாலிட்டி, அந்த டைப்பில் இருந்து தான் வந்து ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸும் வருது. இப்போ ப்ரொடக்டிவிட்டியில் எத்தனை இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். சீரியல் நம்பரு, குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸு, அது என்னென்னா ஓபிடி பர் மந்த்து அப்படின்றது தான் வந்து அதோடய இண்டிகேட்டரு. அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அட்டெண்ட் இன் ஓபிடி ஃபார் த மந்த்து. இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட அட்டெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா, நம்மளை 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றது வந்து அந்த நியூமரிக்கல் கால்குலேஷன் தான் அது. அது மொத்தம் எவ்வளோ, ஒரு 5000 6000 அப்படின்றத வந்து நம்ம வச்சுக்கலாம். இது எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் போடுறோம்னா மந்த்லி நம்ம போடணும். இதுக்கு வந்து என்ன நோட் வந்து தேவைப்படுது, சோர்ஸ் ஆஃப் டேட்டா, இதை நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம், எங்கேருந்து இதோட இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஓபிடி ரிஜிஸ்டர்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். அதாவது நாமினல் ரிஜிஸ்டர்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். இது எதுக்காக இந்த ஓபிடி நாமினல்லேருந்து இந்த பர் மந்த் எவ்வளோ ஓபிடி வந்திருக்குன்னு பார்க்குறது என்னென்னா, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஓபிடி, எவ்வளோ பேர் வந்து வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் என்னென்னா ஓபிடி பர் மந்த்து அப்படின்றது எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அட்டன் இன் ஓபிடி ஃபார் த மந்த்து எவ்வளோ வந்திருக்காங்க நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸு நம்ம செக் பண்ண போகிறோம். நாமினல் ரிஜிஸ்டர் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஃபார்முலாஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓபிடி பர் மந்த்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் அட்டன் இன் ஓபிடி ஃபார் த மந்த்து. எக்ஸாம்பிள் வந்து 6000 பேஷண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படின்னா, டிவைடட் பை எவ்வளோ நாள், 30 நாள்னால் 30 போட்டுக்கலாம், இல்லைன்னா 31 நாள் அப்படின்னா கீழே வந்து 31 நாள் போட்டுக்கலாம், இன்ட்டு 100 போட்டிங்களான்னா நமக்கு வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு வந்து மந்த்லி எவ்வளோ வந்தாங்க அப்படின்றதும் வந்து நம்ம இதில் போட்டுடலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ ஓபிடி வந்திருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்து எழுதுனா போதும். 3 மாதத்துக்கு எழுதினாலே ஓகே தான், இல்லை நோட்டில் அப்படியே காலம் போட்டு 6 மாதத்துக்கு எழுதி வச்சாலே ஓகே தான். இங்கே பாருங்கள், 3130, 2877, 3336 அப்படி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் வரும் ஓபிடி பர் மந்த்து. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஓபி வந்துச்சு அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் ப்ரொடக்டிவிட்டியில். 2வது இண்டிகேட்டர் என்னன்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் டெலிவரிஸ் கண்டக்டட் அவுட் ஆஃப் எக்ஸ்பெக்டட். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எவ்வளோ டெலிவரிஸ் வந்து வந்திருக்கு, நம்ம எவ்வளோ டெலிவரி வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது தான் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டெலிவரிஸ் கண்டக்டட் அவுட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் எக்ஸ்பெக்டட்னா என்ன வரும், நம்ம இடிடி தான் வரும். நம்மளோட இடிடி எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் கண்டக்டட் டூரிங் த மந்த்து. இப்போ வந்து நான் ஒரு 2 டெலிவரி பார்த்துருக்கேன். த டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் டெலிவரிஸ் ஃபார் த மந்த்து. இப்போ வந்து நான் ஒரு 30 டெலிவரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ரீவியஸ் அதாவது ஹை ரிஸ்க்லாம் இல்லாமல் லோ ரிஸ்கில் இருக்கக்கூடிய கேஸை வந்து நான் இங்கே டெலிவரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பெக்டில் வந்து 2 கேஸ் தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன், மீதி எல்லாம் நான் பண்ணல அப்படின்றத தான் இந்த பர்சன்டேஜ். அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா, த டோட்டல் நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் கண்டக்டட் இன்ட்டு
100 டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் டெலிவரிஸ். இப்போ வந்து 8 டெலிவரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் அதில் 2 தான் நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ட்டு 100 போட்டால் நம்மளோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது வந்துடும். இதுதான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டெலிவரிஸ் கண்டக்டட் அவுட் ஆஃப் எக்ஸ்பெக்டட். இது வந்து நம்ம எப்போ போடணும், மந்த்லி ஒன்ஸ் போடணும். எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம போடுறோம், எந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த ரிஜிஸ்டர் எடுக்கிறோன்னா, ஏன்னா டெலிவரினாலே நமக்கு என்ன தெரியும், லேபர் ரூம் தான். லேபர் ரூம்லேருந்து நம்ம இந்த ரிஜிஸ்டர் எடுக்க போகிறோம். இது எதுக்காக, இந்த இப்போ ஓபி வந்து எதுக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பேர் வராங்க அப்படின்றதுக்காக பார்த்தோம். அதே மாதிரி இந்த டெலிவரிஸில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, எவ்வளோ பேர் வந்து டெலிவரி ரோடு வந்து இந்த ஃபெசிலிட்டிக்கு வராங்க, அதாவது இந்த ஃபெசிலிட்டிக்கு வந்து எவ்வளோ பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த ப்ரொடக்டிவிட்டிலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ 8 டெலிவரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், 8 டெலிவரியும் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டி வந்து இன்னும் இதுக்கு தேவையான நீட்ஸ் வந்து இன்னும் தேவை அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் அதோட ப்ரொடக்டிவிட்டி என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். பெட்டு, கிளாத்ஸு, மேன் பவரு, இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மேலே வந்து ஓபிடியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ரக்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம், அவங்களுக்கு ஓபிடியே வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன சர்வீசஸ் இன்னும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் அந்த ஓபிடி ப்ரொடக்டிவிட்டியை நம்ம பார்க்குறோம். இதோட ஃபார்முலா வந்து பார்க்கலாம். அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் டெலிவரிஸ் கண்டக்டட் அட் நைட்டு. எவ்வளோ டெலிவரிஸ் வந்து நம்ம நைட் டைமில் பார்க்குறோம் அப்படின்றது தான் மூணாவது சீரியல் நம்பர் இண்டிகேட்டர்ஸு. அதாவது த டோட்டல் நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் கண்டக்டட் டூரிங் நைட் டைம் ஃப்ரம் 8 PM to 8 AM. அதாவது இன்க்ளூட் நார்மல், அசிஸ்டட், போசப்ஸ், எக்ஸ்க்ளூஷன், சி செக்ஷன், கண்டக்டட் இன் ஓடி. இதில் வந்து பிஹெச்சில் வந்து என்ன வரும்னா நார்மல் மட்டும்தான் வரும், மீது எல்லாமே வந்து மெடிக்கல் காலேஜ் ஜிஹெச்சில் தான் வரும். இப்போ டோட்டல் டெலிவரிஸ் கண்டக்ட் நம்ம எவ்வளோ டெலிவரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நைட் டைமில். அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் கண்டக்டட் அட் நைட் டைம் இன்ட்டு 100 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டெலிவரிஸ் கண்டக்டட் இன் லேபர் ரூம். இப்போ வந்து லேபர் ரூமில் நம்ம 10 டெலிவரி பார்த்துருக்கோம், அந்த 10ல் நம்ம 5 டெலிவரி வந்து நைட்லேயே பார்த்துருக்கோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னா 50% வரும். நம்ம வந்து பாதிக்கு பாதி வந்து நம்ம நைட்டில் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் அந்த ரிப்போர்ட் போடணும் அப்படின்னா மந்த்லி போட்டால் போதும். லேபர் ரூம் ரிஜிஸ்டரு, லேபர் ரூமில் இருக்கக்கூடிய யூட்டிலைசேஷன் ஆஃப் லேபர் ரூம் அட் நைட். அதாவது வந்து நம்ம லேபர் ரூம் எதுக்காக சிக்னிஃபிகண்ட்டாக இந்த பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா லேபர் ரூம் வந்து அட் நைட்டில் எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, நம்ம எவ்வளோ ப்ரிப்பராக ரெடியாக இருக்கணும் அப்படின்றத தான் இந்த சிக்னிஃபிகண்ட் இந்த ப்ரொடக்டிவிட்டியில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் எம்டிபி கண்டக்டட், டோட்டல் நம்பர் ஆஃப் எம்டிபி கண்டக்டட், டோட்டல் நம்பர் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் கிளைண்ட்ஸ் ஃபார் எம்டிபி. எத்தனை பேர் வந்து எம்டிபிக்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதில் நம்ம எத்தனை பேருக்கு எம்டிபி கண்டக்ட் பண்ணோம் இன்ட்டு 100. இதுதான் வந்து இந்த பர்சன்டேஜ் ஆஃப் எம்டிபி. அதே டெலிவரி மாதிரி தான் இதுவும். மேலே வந்து நம்ம எத்தனை பேர் கண்டக்ட் பண்ணி, இப்போ 2 பேருக்கு எம்டிபி கண்டக்ட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணது வந்து 10 பேர் அப்படின்னாக்கா இன்ட்டு 100 போட்டால் நம்ம எவ்வளோ பேர் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வரும். அது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம அந்த ரிப்போர்ட்டும் போட போகிறோம். அதுக்கு என்ன ரிஜிஸ்டர் யூஸ் பண்ண போகிறோம்னா எம்டிபி ரிஜிஸ்டர். இதில் வந்து எம்டிபிக்காக எவ்வளோ பேர் இந்த சர்வீஸை வந்து யூட்டிலைட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் இந்த சர்வீஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் எம்டிபி கண்டக்டட். இது எல்லாமே ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு 5th ஒன் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓபிடி கேசஸ் ரெஃபர்டு ஃப்ரம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் சப் சென்டர் வந்து எத்தனை பேரை நம்ம வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓபிடி கேசஸ் ரெஃபர்டு ஃப்ரம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் ஆர் சப் சென்டர், டோட்டல் நம்பர் ஆஃப் ஓபிடி கேசஸ் ரிஜிஸ்டர்டு. இப்போ வந்து 3000 பேர் வந்திருக்காங்க, அதில் நான் ஒரு 500 பேரை வந்து நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ட்டு 100 இந்த மாதிரி போட்டால் இதோட ஃபார்முலாஸ் வந்து வந்துடும். இதுக்கு என்னென்ன ரிஜிஸ்டர் தேவைப்படும்னா ஓபிடி ரிஜிஸ்டர், ரெஃபரல் ரிஜிஸ்டர் இருந்தால் மட்டும் போதும். இது என்னத்துக்காக இந்த ரிஜிஸ்டர் போடுறோன்னா ரெஃபரல் கேசஸ்க்கு எவ்வளோ வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து நம்ம அதிகமான கேஸ் ரெஃபர் பண்ணுறோமா இல்லை கம்மியாக தான் ரெஃபர் பண்ணுறோமா அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த இண்டிகேட்டர்ஸு. அடுத்து
percentage of NCD cases managing in OPD. The total number of NCD cases managed in OP. இப்போ வந்து நம்ம எவ்வளோ NCD cases வந்து மேனேஜ் பண்ணியிருக்கோம் ஓபிடியில் அப்படின்ற பர்சன்டேஜ் தான் நமக்கு தேவை. அதுக்கு என்ன ரிஜிஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னா NCD ரிஜிஸ்டரும் ஓபி ரிஜிஸ்டரும் வேணும். த டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் இன் ஓபிடி, அதாவது எவ்வளோ பேர் ஓபிக்கு வந்தாங்க, அதில் நம்ம எவ்வளோ பேருக்கு NCD ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேருக்கு நம்ம பாசிட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத வச்சு தான் இது பண்ண முடியும். அதுதான் பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் NCD கேசஸ் மேனேஜ்டு இன் OPD into 100 divided by total number of managed in OPD. அதாவது வந்து எவ்வளோ பேருக்கு நம்ம ஸ்க்ரீன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ பேர் ஓபியாக வந்திருக்காங்க அப்படின்றத வச்சு இன்ட்டு 100 போட்டால் நமக்கு அதோட பர்சன்டேஜ் வந்துடும். இது வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் நம்ம போட போகிறோம். இது என்ன பர்சன்டேஜ்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஓபிடி டு மேனேஜ் NCD கேசஸ். அதாவது நம்ம ஓபிடிலே வந்து NCD கேசஸ் வந்து நம்ம ப்ரிப்பராக இருக்கிறதுக்காக, அந்த வந்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, இப்போது பிபி அப்பரண்டஸ் கரெக்டாக இருக்கணும், குளுக்கோமீட்டர் கரெக்டாக இருக்கணும், லேப் அவைலபிளாக இருக்கணும், NCD ஸ்டாஃப் அவைலபிளாக இருக்கணும், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அவைலபிள், இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி மேக்ஸிமம் வந்து நம்ம மண்டே வந்து NCD பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா இவ்வளோ பேர் கண்டிப்பாக வருவாங்க. அவங்களுக்கு தேவையான இது வந்து ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஐட்டம்ஸோடு சேர்த்து மேன் பவர் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அந்த ப்ரொடக்டிவிட்டியை பார்க்கறதுக்காக தான் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் NCD கேசஸ் மேனேஜ்டு இன் OPD. இதுதான் வந்து ப்ரொடக்டிவிட்டியில் நம்ம கீ பர்ஃபார்மன்ஸு. இதோட ஃபார்முலாஸ் இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சாய்நதி சர்வீசஸ் சேனல். நம்ம இன்னும் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் எஃபிஷியன்சி இருக்குது, கிளினிக்கல் கேர் ப்ளஸ்ஸு சேஃப்டி இருக்குது, அடுத்து குவாலிட்டி சர்வீஸ் இருக்குது, 3 இருக்குது இன்னும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.